ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம் மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதிகள்லேயே ரொம்ப புனிதமானது. அந்த நாளில் நம்ம பைரவ மூர்த்தியை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. ஒரு மாதத்திற்கு 2 வளர்பிறை தேய்பிறை அந்த அஷ்டமியானது வருங்க. இந்த அஷ்டமி நாட்களில் நம்ம காலபைரவரை முழு மனதோடு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது கரைந்துவிடும். மேலுமே இழந்த செல்வத்தை திரும்ப பெற, எதிரிகளிடமிருந்து தொல்லைகள் நீங்க, இது எல்லாமே நம்ம எப்படி பைரவ மூர்த்தியை வழிபட வேணும், இந்த அஷ்டமி நாளில் நம்ம எப்படி பைரவ மூர்த்தியை சரியான முறையில் வழிபட வேணும், இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு வாருங்க. நீங்கள் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலுமே அஷ்டமி விரதம் தொடங்குறவங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கை மேலே பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. இறைவனை வழிபடுவதற்கும் எல்லா திதிகளுமே ரொம்ப விசேஷமானதை இருந்தால் கூட பௌர்ணமி, அஷ்டமி முதலான திதிகளில் செய்யப்படும் வழிபாடுகளோட பெருமைகள் பற்றி நிறைய இருக்குங்க. மேலுமே பௌர்ணமி மற்றும் அஷ்டமி தினங்கள் சிவ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உரியது. சிவனுடைய வடிவங்கள் போக வடிவம், யோக வடிவம், கோப வடிவம் என 3ஆக வகைப்படுத்துவாங்க. தீமைகளை அழிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வீர வடிவங்களைத்தான் வேக வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பைரவ கோலம் அப்படிங்கிற பொது சொல்லால் குறிப்பதும் இருக்குங்க. பைரவர், சரபர், ஆபத்து தாரணர், மேலுமே சேதத் பாலகர் முதலான வடிவங்கள் சிவபெருமானுடைய வேக வடிவங்கள்ங்க. மேலுமே அஷ்டமி போன்ற நாளில் சிவபெருமான பைரவ கோலங்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. அதிலுமே அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்தது. அஷ்டமி திதியில் விரதம் இருந்து இறைவனை வழிபட பல்வேறான நலன்களை நம்மளோட வாழ்க்கையில் பெற முடியும். மேலுமே அஷ்டமி அப்படிங்கிறது திதிகள்லேயே 8வது திதிங்க. அதிலுமே தேய்பிறை அஷ்டமி திதியானது வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த 2026 ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய 10/1/2026 அன்று வரக்கூடிய இந்த திதியானது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலுமே அந்த நாட்களில் விரதம் இருந்து பைரவரை நீங்கள் அர்ச்சித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அஷ்டமி விரதம் தொடங்குறவங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். மேலுமே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும். 10/1/2026 அன்று பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமியானது இருக்குங்க. இந்த நாளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கருப்பு எள் சாதம் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. மேலுமே பைரவர் அல்லது பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம். இது கடன்கள், நோய்கள் அனைத்துமே நீங்கவும் சனீஸ்வரன் அருள் பெறவும் இது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது. மேலுமே இந்த தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இழந்ததை மீட்டு தரும் ஒரு அஷ்டமி திதி தாங்க இந்த திதி. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அஷ்டமி அப்படின்னாலே நம்மளோட எல்லாத்துக்குமே நினைவுக்கு வருவது பைரவர் தாங்க. அதிலுமே தேய்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தாங்க. அஷ்டமி நாளில் பைரவரை நம்ம எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைத்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறத கொண்டு அந்த முறையில் வழிபட செய்யும்போது நமக்கு முழுமையான பலன்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும். அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்ய வேணுங்க. பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களையுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. மேலுமே இந்த நாளில் நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். தேய்பிறை அஷ்டமியில் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் தான் பைரவரை வழிபட வேணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் எப்படி நம்ம வழிபட வேணும் அப்படிங்கிற சரியான முறை பார்த்திங்களா பல பேத்துக்குமே தெரியாது. தேய்பிறை அஷ்டமி நாளில் மட்டும் இல்லாமல் வளர்பிறை அஷ்டமி நாள்லையும் கூட நீங்கள் பைரவரை நம்ம எந்த முறையில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தோமா ராகு கால நேரம் தாங்க. கால பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபடலாம். அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும் எந்த மலராக இருந்தாலுமே அதை எல்லாமே நீங்கள் சாத்தி பைரவரை வழிபடலாம். ஆலயத்தில் பார்த்திங்களா பைரவருக்கு வடை மாலை சாத்தியும்
தீரணும் வேண்டிக் கொள்வாங்க. விளக்கேற்றியும் நீங்கள் வழிபடலாம். அதிலுமே பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பைரவர் சன்னதியில் பஞ்சதீபம் ஏற்றி வைத்து கால பைரவர் அஷ்டகம் பதிகத்தை படிச்சிங்க அப்படின்னா பைரவரோட பரிபூரணமான அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. பஞ்ச தீபம் அப்படிங்கிறது இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் இது ஐந்தையுமே தனித்தனியாக 5 அகல்களில் ஊற்றி அதில் பார்த்திங்களா தீபம் ஏற்ற வேணும். பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். தீரவே தீராது அப்படிங்கிற பிரச்சனைகள் கூட தீர்ந்து விடுறதுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி நாளானது உகந்ததுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிவனின் ருத்ர ரூபமாக இருப்பவர் பைரவர். சிவன் கோவிலோட வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் அழகாக காட்சி தருவாருங்க. 12 கைகளோட நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர். மேலுமே சுத்தமான புணுகு கிடைத்தா வாங்கி கொடுத்து பைரவர் பாதத்தில் வைத்து எடுத்து அதை நீங்கள் ரூபாய் நோட்டில் தடவி கடன் தீர வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கடன் சுமையிலிருந்து நிச்சயமாக விடுபடலாங்க. பைரவர் சன்னிதானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம். பைரவருக்கு முந்திரி பருப்பு நீங்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது போன்ற சின்ன சின்ன எளிமையான வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிங்களாவே போதுங்க. காலத்தினால வர துன்பங்கள் அனைத்துமே நம்மை காலபைரவர் காப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடவும் கால பைரவர் வழிபாடானது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பைரவருக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் ராகு கால வேளையில் நீங்கள் படிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் எல்லாமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பைரவர் அப்படின்னாவே பயத்தை நீக்குபவருங்க, அடியார்களோட பாவத்தை நீக்குபவர் என்றுமே பொருள். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமே வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி அன்று பைரவர் வழிபாடு செய்ய ஒரு உகந்த நாள். மேலுமே அந்த நாள் பைரவர் அஷ்டமி என்று போற்றப்படுதுங்க. அதிலுமே தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் அஷ்டமி என்று வழங்கப்படுவது சிறப்பு பெறுகிறது. சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா இறுதி வழிபாடானது பைரவருக்கு தாங்க. ஒரு வகையில் ஆலயத்தோட காவல் தெய்வமாக கருதப்படுவர் தான் இந்த பைரவர். சிவனுடைய அம்சமாக இருக்காரு. அஷ்டம பைரவர்களும் அவங்களுக்கான தேவதைகளும் அஷ்டம பைரவைகளுமே இருக்குங்க. பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்னாடி தேய்பிறை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. 5 தனித்தனி அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இலுப்பெண்ணெய், மற்றொன்றில் விளக்கு எண்ணெய், அடுத்ததில் பசு நெய், அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலோட திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்றுறது சிறப்புங்க. மேலுமே இந்த ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாதுங்க. தீர்க்க முடியாத தொல்லைகள் எல்லாமே நீங்கி நல்லருள் நிச்சயமாக கிடைக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுமே தீரவும், தோஷங்கள் நீங்கவும், சனி பகவானோட குருவான பைரவரை நீங்கள் வணங்கி தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை, எங்கேயுமே போய் சரியாக முடியாத பிரச்சனை கூட இந்த தீபத்தினால கண்டிப்பாக சரியாகுங்க. பைரவரோட திரு உருவத்தில் 12 ராசிகளுமே அடக்கமாக இருக்குங்க. தலையில் மேச ராசியும், வாயு பகுதியில் ரிஷப ராசியும், கைகளில் மிதுன ராசியும், மார்பில் கடகமும், வயிற்று பகுதியில் சிம்மமும், இடையில் கன்னியும், புட்டத்தில் துலாமோ, லிங்கத்தில் மகரமோ, தொடையில் தனுசும், முழங்காலில் மகரமோ, காலோட கீழ்ப்பகுதியில் கும்பமோ, அடித்தளங்களில் மீன ராசியும் அமைந்துள்ளதாக ஜாதக நூல்களுமே சொல்கிறதுங்க. மேலுமே 12 ராசிக்காரர்களுமே நீங்கள் தொடர்ந்து பைரவ மூர்த்தியை வணங்கிப்பட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் தீராத பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, மேலுமே நீங்கள் இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்களா பைரவ மூர்த்தியை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள். அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரிங்க, வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரிங்க, உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே இந்த நாளில் நீங்கள் வழிபட்டு வரும்போது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி இன்னைக்கு ராகு காலத்தில் மாலை 4:30
6 வரைக்கும் பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லையானது முக்கியமாக நீங்கும், வழக்குகள் பிரச்சனைகளுமே தீரும். புதன்கிழமையில் நீங்கள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் விரதம் இருந்து வழிபட இழந்ததை எல்லாமே பெறலாங்க. மேலுமே சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபட்டாலுமே சனி பகவானோட தோஷத்திலிருந்துமே விடுபட முடியும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம அஷ்டமி திதி அப்படின்னா என்ன, மேலுமே தேய்பிறை அஷ்டமியில் வழிபடலாம் எப்படி, அடுத்தது வளர்பிறை அஷ்டமியில் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.